கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் சாலையில் கோட் ஷூட் அணிந்து நடந்து சென்ற போலி விவசாயி நான் அல்ல என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அருகே வேளாண் கண்காட்சி அரங்கை திறந்து வைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தோளில் துண்டு போட்டுக்கொண்டும் வேஷம் போடும் போலி விவசாயிகள் நாங்கள் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் கடந்த அதிமுக ஆட்சி விவசாயிகளுக்கு களையாக இருந்தது எனவும் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் தலைவாசலில் கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் சாலையில் கோட் ஷூட் அணிந்து நடந்து சென்ற போலி விவசாயி நான் அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அறிக்கை வெளியிட்டுள்ளார். மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் ஆய்வு திட்டங்களுக்கு கையெழுத்திட்டு அனுமதி வழங்கி டெல்டா மாவட்டங்களை பாலைவனமாக்குவதற்கு திமுக மேற்கொண்ட முயற்சியினை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து டெல்டா விவசாயிகளின் வயிற்றில் பாலை வார்த்தது தனது தலைமையிலான அதிமுக அரசு என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். 3 ஆண்டுகளாக குறுவை சாகுபடிக்கு காப்பீடு வழங்காத போலி விவசாயி ஸ்டாலின் நேற்றைய விழாவில் 4 ஆண்டுகளில் பயிர் காப்பீடாக பெற்றுத்தந்த தொகை 5720 கோடி ரூபாய் என்று மார்த்தட்டி பேசியுள்ளார். தமிழக விவசாயிகளுக்கு புதியதாக எந்த திட்டத்தையும் கொண்டு வராமல் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்ட போலி விவசாயி ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அதிக நிவாரணம் வழங்கியதாகவும் பேசியுள்ளார் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.